ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சிக்காக தான் இருக்கேன். ஸோ இது என்ன இது பள்ளம் அப்படின்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் வாசலில் வந்து கார்ப்பரேஷன்லேருந்து வேலை நடந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வீக் வந்து எங்கள் வீட்டில் என்னென்ன லஞ்ச் பண்ணோம், என்னென்ன நடந்துச்சு அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இருக்கும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மரம் வந்து இருக்கிற வரைக்குமே வந்து எனக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். என்னடா இது, ஒரு காற்று வர மாட்டேங்குது. நாங்கள் இருக்கிற அந்த ஃப்ளோரே வந்து மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது இங்கே ஒரு வீடு இருக்கான்ற அளவுக்கு. அந்த அளவுக்கு இந்த மரம் மூடிட்டு எங்கள் வீட்டு மொட்டை மாடி மேலே அவ்வளோ நிழலாக இருக்கும். மத்தியானம் 1 மணிக்கு போனால் கூட அவ்வளோ குளுன்னு இருக்கும். ஊஞ்சல் கட்டிட்டு ஆடிட்டு இருப்போம் மத்தியானம் 1 மணி வெயிலுக்கு கூட. அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இது, ஒரு மிளகா காய வைக்க கூட நம்மளுக்கு வந்து வாசல் மேலே மாடியில் நம்மளுக்கு நிழல் இல்லை, கொட்டிக்கிட்டே இருக்குது இலை தழை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ரெண்ட்டுக்கு இருந்தாலுமே நான் இதை ஓன் ஹவுஸாக தான் நான் நினச்சிருக்கேன். எங்கள் ஹவுஸ் ஓனருமே அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு இருந்துட்டு இத்தனை வருஷம் அந்த மரத்துக்கூடியே வந்து அது ஒரு எங்கள் வீட்டில் ஒரு ஆளாகவே இருந்துருச்சு அந்த மரம். அப்படி இருந்துட்டு இப்போ திடீர்னு வெட்ட ஆரம்பித்ததும், மாடிக்கு ஓடுறதும், கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறதும், ஐயோ வீடு என்னாச்சு, ஐயோ மரம் என்னாச்சு, இதில் வேற ஜன்னல் கிட்ட வந்து இந்த கலையை விழுந்துருச்சா, ஜன்னல் உடஞ்சிருமோ, நம்மளுக்கு செலவு வச்சிருமோன்னு ஏறி ஏறி இறங்கி இறங்கி உடம்பு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. ரொம்ப சிக்காக ஆரம்பிச்சிட்டேன். நான் படி மேலேயும் கீழேயும் ஏறி ஏறி இறங்கிட்டு வந்து வெட்டினவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டே நான் அவ்வளோ டயர்டாயிட்டேன். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு டக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் நிறைய வேலை செஞ்ச மாதிரி உடம்பு அவ்வளோ வீக் ஆயிடுச்சு. இதில் வேற இந்த மரத்தை வந்து மாடியில் இவ்வளோ அந்த அளவுக்கு வெட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டும் போது தெரியல, மொத்தமாக வெட்டி மாடியே காலி, கீழேயும் காலின்னும் போது மனசு நிஜமாகவே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் என் பையனுக்குமே சுத்தமாக பிடிக்கல. என்ன இது, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த வீடு. இந்த மரம் வெட்டி முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி. மரம் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக நம்ம ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. மரம் வெட்டினதுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் அவ்வளோ நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ரொம்பவே நல்லா தெரியுது. அது எதனாலன்னு தெரியல. ட்ரூ, நிஜமாக இது ரொம்ப ரொம்ப ட்ரூ. இது எங்களுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவாகவே இருக்குது. அது என்னவோ தெரியல. ஸோ காட் கிரேஸ், பார்த்துக்கலாம், கடவுள் தான் துணையாக இருக்கணும். இன்னும் ஊரில் வந்து கண்டிப்பாக நான் மரம் வச்சு வளர்க்கணுன்னு என்னோடய லைஃப் டைம் ஆசை. அது நான் நிறைய தோட்டம் வைக்கணும், ஃபார்ம் ஹவுஸ் வச்சு நான் வந்து அதில் பில்டப் பண்ணணும், நிறைய செடி மரம் அதெல்லாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அதை செய்வேன். இந்த மரம் போனதுலேருந்து இன்னுமே வந்து எனக்கு ஆசை அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக நான் நிறைய 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 பேரை வளர்த்து எடுப்பேன் மரத்துங்களை அப்படின்னு. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. முடிஞ்ச அளவு வெட்டாமல் இருங்க. இந்த மரத்தை வெட்டினதுக்கான காரணம், இங்கே வந்து பிரிட்ஜ் வந்து பெருசு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற இபி லேம்ப் போஸ்ட்டில் வந்து அந்த மரம் ஃபுல்லாக சுற்றிட்டு ரொம்பவே கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தது. அதனாலேயும் தான் அந்த மரத்தை வந்து அடியோடு எடுத்துட்டு வாசலே வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு எப்படியும் 2 to 3 months ஆகும். கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். இவ்வளோ பெரிய மரத்தை நான் கூட நினச்சேன் 1 week ஆகும்னு, 1.5 டேலேயே வந்து முடிச்சு எடுத்துட்டாங்க. ஓகே, வாங்க இந்த வாரம் மெனு என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மூக்கல்ல சன்னா தான் ஊற வச்சுருக்கேன். நல்லாவே பெருசு பெருசாக ஊறி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். சன்னா வச்சு என்ன பண்ண போகிறேன்னா 1 pot ரெசிபி தான் பண்ண போகிறேன். டக்குன்னு சன்னா பிரியாணி தான் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். இது நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் கடன்னு செய்ய போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஸோ ஹரிபரியாக இருக்கும் வீடியோ. ஏன்னா இன்றைக்கி வந்து நைட் ஃபுல்லாக மழை வந்ததுனால தூக்கம் வந்து நல்லாவே வந்துருச்சு. அதில் கொஞ்சம் அப்படியே தூங்கியாச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வாசம் வர நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்ல வேலை நம்ம வந்து மெனு போட்டு வச்சுருக்கோமா, மெனு போட்டு வச்சுக்கிறதுனால நேற்றுக்கு நைட்டே வந்து சன்னாலாம் ஊற வச்சுட்டேன். அதனால் வந்து இப்போ காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு எந்த வேலையும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. ஸோ ரெசிபீஸை வந்து நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சதுனால நமக்கு வந்து டக்குன்னு எழுந்திரிச்சதும் சமைக்கிறதுக்கு எல்லா திங்ஸுமே இருக்குது.
அதனால் அந்த டென்ஷன் இல்லை, லேட்டாக எழுந்திரிச்சிட்டேனேங்கிற டென்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ எனிவே பரவாயில்ல, ஒன் பாட் ரெசிபி தான், அதுவுமே சீக்கிரம் வந்து ரெடியாக போகுது. ஸோ உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ரைஸ் வந்து சீக்கிரம் ஒரு 2-3 விசில் வச்சாலே போதும். சன்னாவும் பாயில் ஆகிடும், ரைஸும் பாயில் ஆகிடும். ஸோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ புதினா மூக்கல்ல போட்டு அப்படியே பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். அது ஒரு 5 நிமிஷம் அப்படி வதக்கட்டும். அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றி அரிசி போட்டு 3 விசில் வச்சு எடுக்க வேண்டியது தான். குக்கரில் வந்து மூக்கல்ல பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் விசில் மட்டும்தான் வரும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ விசில்லாம் வந்து ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஆவி போயிடட்டும். சூப்பராக பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். சன்னா வந்து நல்லாவே வெந்திருக்கும். இப்போ நான் கையில் எடுத்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சன்னா பிரியாணி ரெடி. பேக் பண்ணிடலாம். மண்டே லஞ்ச் பாக்ஸஸ் ரெடி. சூப்பராக சுட சுட கம்ம கம்மன்னு சன்னா பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். ஒன் பாட் ரெசிபி சூப்பராக இருக்கும் இது. ஸோ பேக் பண்ணிக்கலாம். சன்னா பிரியாணிக்கு ஆப்டாக வந்து ஆனியன் ரைத்தா தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா, அப்படியே வந்து பாயில்டு எக்கு வச்சு மண்டே லஞ்சை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ என்ன தான் மண்டே ஹரிபரியாக இருந்தாலும் நமக்கு வந்து என்ன லஞ்ச் பண்ணலாங்கிற டென்ஷன் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ் வந்து இப்போதைக்கு வைக்கலை, அவருக்கு வந்து டைம் இல்லையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, அதனால ஸ்நாக்ஸ் வைக்கல. மண்டே லஞ்ச் பாக்ஸ் ரெடி. ஸோ இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு வந்து கேரட் முட்டை போட்டு பொரியலும் உருளைக்கிழங்கு ரைஸும் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கேரட்டு பொரியலுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சிம்பிளாக செய்ய போகிறேன். வெங்காயம்லாம் எதுவுமே போடல. கேரட்டு, எண்ணெய், கடுகு இதுலேயே நல்லா இது வேக வைக்கணும். வெந்து வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் இருங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து ரைஸ் வச்சுருக்கேன். ரைஸ் பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நல்லா கேரட் வெந்து சுருண்டு வந்துருச்சு. கேரட் வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து ஸ்மெல்லுக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு போகிறேன். கரம் மசாலா அப்படியே வந்து மிளகா பொடி கொஞ்சமாக, முட்டையும் சேர்க்க போகிறேன், அதனால ஸ்மெல்லுக்காக சேர்த்துக்கிட்டேன். அப்படியே ஒரு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த மிளகாத்தூள் வாசம் போக கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக ஆயாச்சு, வதங்கியாச்சு. இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு போகிறேன். முட்டைக்கும் உள்ளே இருக்க காய்க்கும் சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், கேரட் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது. உருளைக்கிழங்கு ரைஸ் பண்ண ரெடி பண்ணியாச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, தேவைப்பட்டால் வெங்காயம் சேர்க்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை, ஸ்ட்ரைட்டாக வந்து உருளைக்கிழங்கையே கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துட்டேன். இது நல்லா ஓரளவு வதங்கட்டும். நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் எவ்வளவோ அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதங்கி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் ரைஸும் ப்ளஸ் வந்து ஒரு கிழங்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கலாம். இது கூடயே வந்து முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை உடச்சி ஊற்றலை. கொஞ்சம் போல் கரம் மசாலா,
கொஞ்சமாக மிளகாப்பொடி. இதில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி எடுத்தால் உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸு. அப்படியே ரைஸ் போட்டு பரட்டி எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போனதோ எடுத்து ரைஸ் போட்டு பரட்டி எடுக்க வேண்டியதுதான். ஸோ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டியூஸ்டேக்கான லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. உருளைக்கிழங்கு ரைஸ் தான் வச்சுருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. உருளைக்கிழங்கு ரைஸ் வச்சு லஞ்ச் பாக்ஸை வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்படியே உருளைக்கிழங்கு ரைஸ்க்கு என்ன சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கேரட் முட்டை போட்ட பொரியல். சூப்பராக இருக்கும். இது என்னடா இது செவ்வாய்க்கிழமை அதுவும் முட்டை போட்டிருக்காள். ஏன்னா முட்டை என்னங்க குழந்தைங்க சாப்பிட்டா பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. அதனால் இன்றைக்கி வந்து கேரட் முட்டை போட்ட பொரியல். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், புளி சாதம், லெமன் ரைஸு இதுக்கெல்லாம் சூப்பர் ஆப்டாக இருக்கும் மேட்சிங்காக. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ. ஸோ டியூஸ்டே லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான லஞ்ச் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி லஞ்ச் பேக்கை பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து தக்காளி பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். சிம்பிளாக தக்காளி பிரியாணி முட்டை தான் வச்சு கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ ரெடி பண்ணுறோம். மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஈஸி அண்ட் சிம்பிள் டிஷ்ஷு. குஸ்கா தக்காளி பிரியாணி. அடடடடா, குஸ்கா தக்காளி பிரியாணி. இதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஸோ ஆவி அடித்து கேமராவை டிஸ்டர்ப் பண்ணுது. சூப்பராக வந்துட்டுருக்குது. ரெடி பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி புதன்கிழமை மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் மஷ்ரூம் கிடைக்கல. ஸோ அதனால் தக்காளி பிரியாணி தான் இது. ஸோ குஸ்கா மாதிரி பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மெனுவில் ஒரு சின்ன சேஞ்ச், மஷ்ரூம் கிடைக்காததுனால இந்த பிரியாணி கூட வந்து முட்டை வந்து அப்படியே சும்மா வறுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி புதன்கிழமைக்கான லஞ்ச் வந்து ரெடி ஆயாச்சு. சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெனஸ்டேன்னு நினைக்கிறேன். 1 வீக் மரம் வெட்டி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வேர் வந்து அதிகமாக படர்ந்துருக்கும்னு சொல்லிட்டு 1 வீக் அப்புறம் வந்து எடுக்கிறாங்க. அந்த வேர் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ அம்மா, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு எர்த்துக்கு வாக்கே வந்துருச்சு. அதில் அப்படியே பயந்துட்டேன் நான். என்னடா இது வீடு நம்ம மண்டை மேலேயே விழுந்துருமோ அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு எர்த்துக்கு வாக்கு வந்துச்சு. அந்த வேரை பிடிங்கி எடுக்கிறதுக்குள்ளே அதை எடுத்து இந்த வாசலே வந்து எந்த அளவுக்கு அகலப்படுத்திட்டாங்க பாருங்கள். அகலப்படுத்தி அதில் போட்டிருக்க அந்த ஸ்லோப் அந்த பலகையுமே வந்து எங்களால் வந்து அந்த பக்கம் நடந்து போக முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மரத்தினால நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் அந்த இபி போஸ்ட்டுக்குமே வந்து நிறைய வந்து பயம் இருந்தது. அதில் சுற்றிட்டு நிறைய ஸ்பார்க் ஆகும். இது மட்டும் இல்லை, ஒரு மாடு வந்து ஷாக் அடித்து விழுந்துருக்குது. அந்த லேம்ப்லேருந்து அந்த போஸ்ட்லேருந்து வர வயரில் ஷாக் பவர் சர்க்கியூட் ஆகிட்டு. அதனால் வந்து இது எடுத்தது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி ஓடிட்டே இருக்குது. ஐயோ ஏதோ ஒன்று இல்லையேங்கிற மாதிரி ஓடிட்டுருக்குது. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜேசிபி எடுத்து இந்த ஏரியாவே வந்து ஸ்மார்ட் சிட்டி ஆக போகுது. எங்கள் ஏரியா எந்த ஏரியா நான் சொல்கிறேன், கண்டுபிடிங்க நீங்கள். எங்கள் ஊர் வந்து தமிழ்நாட்டிலே 3rd பிளேஸில் க்ளீன்னெஸ்ஸில் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. இட் மீன்ஸ் வந்து க்ளீனான ஏரியாவில் 3வது இடத்துல எங்கள் ஏரியா இருக்குது. எந்த ஏரியா நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே லன்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா பீட்ரூட்டில் ஒரு சாதம். இது நாங்கள்லாம் வந்து எங்களோட ஸ்கூலில் சமைச்சு கொடுத்த சாதம் இது. ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். பீட்ரூட், வெங்காயம், தக்காளி, அப்படியே பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லுக்காக போட்டிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து பீட்ரூட் போட்டுக்கலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பிரியாணி மசாலா எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிறேன். பிரியாணி மசாலா இப்போ பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆனதும் அரிசியும் தண்ணியும் ஊற்றிட்டா இப்போது அரிசி பருப்பு சேர்த்து வச்சதை போட்டு தண்ணி எவ்வளவோ அவ்வளோ ஊற்றி வச்சுருக்கேன். சூப்பராக ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோன்னா ரைஸ் ரெடி ஆகிடும். பீட்ரூட் ரைஸ், பீட்ரூட் பிரியாணி என்ன வேணால் சொல்லலாம். சூப்பராக பொலன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்றைக்கி லஞ்சு பீட்ரூட்டு பருப்பு போட்டு ஒரு ரைஸும் கூடவே வந்து ஒரு பாயில்டு எக்கும் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வியாழக்கிழமை லஞ்சுக்கு நான் கொடுத்து அனுப்புனது. இது வந்து எங்கள் வீட்டு எஜமானர் அவரோட பர்த்டே தான். வெனஸ்டே அன்றைக்கி அவரோட பர்த்டே. அன்றைக்கி வந்து கேக் வந்து கட் பண்ண முடியல, சில பல வேலைகள். எங்கள் வீட்டில் இந்த பள்ளம் எடுத்ததுனால வந்து தண்ணி பற்றாக்குறை வந்துருச்சு. அதனால வந்து வெளியில் காசு கொடுத்து தான் லாரி வாங்கி ஊற்றிட்டு இருந்தோம். அது இல்லாமல் வெளில ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டி வந்துச்சு. அதனால என் பையனோட கம்பல்ஷனில் கேக் வாங்கி கட் பண்ணாங்க. அந்த கேக்கு கட் பண்ணுறது கூட என்னால் எந்திரிச்சு உட்கார முடியல, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சிக்காயிட்டேன். ஐயோ தலைவலியெலாம் எனக்கு வந்ததே இல்லை. அப்படி வந்தாலும் வந்து என்னை இப்படி தான் பாடாப்படுத்தி எடுக்கும். கேக் கொடுத்தாங்க, அந்த கேக் கூட வாங்க முடியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேக்கு லஞ்சுக்கு வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு மசாலா மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் சாம்பார், கேரட் போட்டு சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரைடே வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் பண்ண போகிறேன். ஃப்ரைடே லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸு. இன்றைக்கி வந்து குழம்பு தனியாக கொடுக்க போகிறேன், அதனால் ஒயிட் ரைஸ் தனியாக வச்சுருக்கேன். இது காலிஃப்ளவர் வந்து மசாலா பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இது சாம்பாருக்கு மேட்சிங்காக இருக்கும். அப்படியே பேக் பண்ணிட்டு சாம்பார் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன், அதுதான் ஊற்றிட்டு போகிறேன். எல்லா குழந்தைங்களும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாப்பிடும். இவருக்கு மட்டும் கலந்து கொடுத்தா பிடிக்காதாமா. ஸோ சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ மண்டே டு ஃப்ரைடே என்னோடய ரொட்டீன் லன்ச் மெனு என்னென்னு பார்த்துட்டீங்க. இந்த வீக் இதுதான் லன்ச் மெனு ரெசிபிஸ் இருந்தது. ஸோ சூப்பராக வந்து இந்த வீக் போச்சு. கொஞ்சம் வந்து சிக் ஆயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.